Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ நிஃப்டி 50 24,044 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 140 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 51,061 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 544 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஆனால் நேற்று 1% மேலே பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 1% நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் ஒரு 0.74% நெகட்டிவ்ல இருக்கு. 79,354 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆகுது. 588 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவரால் நான் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி 540 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்கு. இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2% பாசிட்டிவ் போச்சு. 1000 ரூபாய் தாண்டி ட்ரேட் ஆச்சு. கடைசியில் இப்போ 999 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் மார்னிங் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. கடைசியில் இப்போ நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. 1753 ரூபாயில் ட்ரேட் ஆகுது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருப்பியும் ப்ரெஷரில் போயிருக்கு. இன்னைக்கு 86 தாண்டிடுச்சு. ருப்பி பார்த்தீங்கன்னா 86.09 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோலாம் போச்சு இந்த எக்ஸாக்டாட்டு, பட் 86.09 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஓவரால் ருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூஷனா இந்த வருஷம் முடியதுக்குள்ளே ருப்பி 90 எல்லாம் பிரேக் பண்ணிடும் போல இருக்குது. 95 எல்லாம் பேரும் போல இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 85 இந்த வருஷம் ஜனவரியில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது இப்போ 86 பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுச்சு ஜான்வரியில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ருப்பி என்ன ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் கேஸ் சம்மந்தமான சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஎஸ்ல அந்த பிரைபரி அலிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 ஜட்ஜி கீழே, அதாவது இந்த கிரிமினல் கேஸு, சிவில் கேஸ் எல்லாமே சேர்த்து 3 கேஸ் மட்டும் வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுகள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதானி ப்ளஸ் 7 பேர் இதில் 7 பேர் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸும் இருக்குது. டோட்டல் சிவில் கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஓவரால் 3 கேஸ். இந்த 3 கேஸையுமே 1 ஜட்ஜி கீழே பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்காங்க நியூயார்க்கில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். ஸோ இப்போ இது ஒரு அசைன் பண்ணிட்டாங்க கேஸை. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தப்புக்கு இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி குழுமமும் சில அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது இது எல்லாமே போய் அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் உங்களோட லாப மதிக்கிறோம், ப்ளஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீ உங்களோட விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதானி குழுமம் ப்ளஸ் அதானி ப்ளஸ் அந்த 7 பேர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும், அதாவது பண்ண தப்பு நிரூபிக்காதப்படாத வரைக்கும் அவங்க நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டில். ஸோ ஓவரால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் அந்த யூஎஸ் பிரைபரி அலிகேஷன் சம்மந்தமாட்டு அப்டேட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சிலது ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, சிலது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நிக்கோலஸ் ஜி கராபிஸ் அவங்களுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆந்திர பிரதேசோட சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அந்த ஸ்டேட்லையும் அவர் சொல்லியிருக்காது. நான் இப்போதைக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாது, இப்போ பண்ணோன்னா அது பெரிய ஃபண்டு எல்லாமே லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டாக ப்ரூஃப் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கான்ட்ராக்டில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும். அது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட், அது மாதிரி மகாநகர் கேஸ் லிமிடெட் இவங்கெல்லாம் பாசிட்டிவ் இருந்துச்சு. கெயில் நான் கவனிக்கல, பட் ஓஎன்ஜிசியும் பார்த்தீங்கன்னா 4% மேலே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இது ரீசன் பார்க்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்லி, அதாவது ஆயில் மினிஸ்ட்ரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெயிலிட்டையும் ஓஎன்ஜிசிட்டையும் நீங்கள் ஒரு 0.6 MMSCMD இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 கம்பெனிஸ்க்கும் டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் இந்த ரெண்டுமே இவங்க ரெண்டுமே சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, இந்திரபிரதாச கேஸ் லிமிடெடும் மகாநகர் கேஸ் லிமிடெடும் அந்த பேசிஸில் இவங்க 2 பேரும் பாசிட்டிவ். கெயில் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்கு 190 ரூபாவில். பட் ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா 4.5% பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ வால்யூம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லாம் மேலே போயிருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது ஆயில் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெயில்டையும் ஓஎன்ஜிசியும் நீங்கள் இந்த 0.6 MMSCMD வேல்யூக்கு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனிக்கும் டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ப்ரொபோஷனல் பேசிஸில் டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ல இருக்காங்க. அண்ட் அந்த 2 ஸ்டாக்குமே சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஏபிஎம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ப்ரைஸ் நேச்சுரல் கேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்ளை கட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த பேசிஸில் இந்த 2 ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஓஎன்ஜிசி பாசிட்டிவ், கெயில் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 3 ஸ்டாக்குமே 5% அப். இதில் எஸ் பேங்க் வந்து 2.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 5% வரைக்கும் பாசிட்டிவ் போயிருக்கு. 27 ரூபா தாண்டி போனது இப்போ 26 ரூபா சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் 4% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இல்லை சவுத் இந்தியன் பேங்கோட Q3 பிஸ்னஸ் அப்டேட் நேற்று பார்த்துருந்தோம், நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ எஸ் பேங்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 15% வந்து அவங்களோட டெபாசிட் அதிகரிச்சிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 6% தான் அதிகரிச்சிருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு 15% அதிகரிச்சிருக்கு. லோன் அண்ட் அட்வான்சஸ் 13% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எஸ் பேங்க் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் அவங்களோட அட்வான்சஸ் 21% அதிகரிச்சிருக்கு. அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் டெபாசிட் 13.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அட்வான்சஸ் 11.94% அதிகரிச்சிருந்துச்சு. டோட்டல் டெபாசிட்டோ 6.28% அதிகரிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எஸ் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து சவுத் இந்தியன் பேங்க் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிமைனிங் அந்த 2 பேங்க் ஸ்டாக்ஸுமே அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. சவுத் இந்தியன் பேங்க் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. 27 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகுது சவுத் இந்தியன் பேங்க். நெக்ஸ்ட் இன்னைக்கு யூபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 3% பாசிட்டிவ்ல இருக்கு. 528 ரூபாய் ட்ரேட் ஆகுறாங்க. இன்னைக்கு மட்டுமே 3% பாசிட்டிவ்ல இருக்கு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது கவர்மெண்ட், விச் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நேற்று முந்தினாதான் சொன்னார், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து அக்ரிகல்ச்சருக்கான பட்ஜெட்டாக இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் சப்சிடி மேபி வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த கம்பெனிஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர்ஸுக்கு எல்லாமே. ஸோ அந்த பேசிஸில் அந்த ஷேர் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக கம்பெனி தரப்புலேருந்து எந்த நியூஸும் வரல. ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்த பாசிட்டிவ் அப்டேட் வச்சு பார்த்தீங்கன்னா யூபிஎல் இன்னைக்கு மேலே போயிருக்கும் போல். கிட்டத்தட்ட ஒரு 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. 528 ரூபா. பட் கன்சிடரேஷன் லெவல் 630 ரூபா வாங்கினேன். பட் இன்னும் எப்போ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகணும்னு தெரில யூபிஎல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட் 15% இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. 4165 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் 4024 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். 80 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்க ஸ்டாக் இந்த டிமார்ட்லாம் இப்போதைக்கு தொடக்கூட முடியாது. பட் ஆக்சுவலி நேற்று அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரெவன்யூலாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பேசிஸில் டிமார்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 15% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இப்போதைக்கு கை வைக்க முடியாது. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க வேணா ஹோல்ட் பண்ணுங்க டிமார்ட்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்காங்க ஸ்மால் கேப்பில். இது கண்டினியூஸாக நம்ம ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாராவது இந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸ்மால் கேப்பில் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன டிசம்பர்லேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயரில் இந்த ஜனவரியில் 3 நாள் வச்சு பார்த்தா கூட சரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் போல. இன்றைக்கும் 20% அப்பர் சர்க்யூட் 457 ரூபாய் நிற்குது இந்த ஐடி லிமிடெட். என்ன ரேஞ்சில் இதை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை வால்யூம் பேசிஸில் அதிக அளவில் ட்ரேடிங் நடக்கிறதுல மேலே போகும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட் இன்னைக்கு 480 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேரு ஃபைனல் டே, அதாவது பிஃபோர் த ஃபைனல் டே ஆஃப் ரெக்கார்ட் டேட்டுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழ சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆகும். அந்த டைமில் வந்து கீழே விழ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது அந்த ஹோட்டல் பிஸ்னஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 22 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைஸ் அட்ஜஸ்டட் ஆகிறது 22 ரூபாலேருந்து 25 ரூபா பெர் ஷேர் அட்ஜஸ்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி நோவம் ஆல்டர்னேட்டிவ் அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி எவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து இந்த ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ பிரிக்கும் போது இந்த ப்ரைஸ் வச்சு பிரித்தாலும் லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது அந்த டைமில் மார்க்கெட்டில். ஸோ அது வந்து மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. பட் ஒரு ரிசர்ச், ஒரு ப்ரோக்கரேஜ் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி நோவம் ஆல்டர்னேட்டிவும் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நேற்று ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லா ஐடி கம்பெனிஸும் நெகட்டிவ்ல இருக்குது. விப்ரோ 2.5% காலி 295 ரூபாயில் இருக்குது. டெக் மஹிந்திராவும் 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. 1687 ரூபாயில் இருக்குது. ஸோ நேற்று பாசிட்டிவ்ல இருந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு லார்ஜ் கேப்பில் லாசர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜொமேட்டோ தான். 3.5% நெகட்டிவ்ல இருக்குது. 274 ரூபா அந்த ரேஞ்சில். ஜொமேட்டோவும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்இசி பிஎஃப்சி இந்த 2 கம்பெனி வந்து 31% வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆர்இசி லிமிடெடுக்கு 25% பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு 31% அப்சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது
ஆர்இசி லிமிடெட் 650 ரூபா டார்கெட் பிரைஸ் சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு வந்து 600 ரூபா டார்கெட் பிரைஸ் சொல்கிறாங்க. அது வந்து 470 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது 31% மேலே போகும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அப்போ கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து இந்த 2 கம்பெனிலையுமே. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த 2 கம்பெனியுமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு, குறிப்பாட்டு பவர் செக்டரில் வர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஆக்சுவலி நெகட்டிவ்ல தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஆக்சுவலி ஏஎம்பி எனர்ஜி கிரீன் 3 அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இவங்க 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 37.89 crore டோட்டல் ஷேரு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ 37.89 crores அப்படின்னு சொல்கிறாங்க. 37.89 crores வேல்யூக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,78,90,5 ஈக்விட்டி ஷேர் வச்சு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரதி ஏர்டெல் கொடுத்துக்க அப்டேட். இந்த கம்பெனி ஏஎம்பி கிரீன் எனர்ஜி 3 அப்படிங்கிறது ஒரு எஸ்பிவி அந்த செக்மெண்ட்டில் வருது. டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன், இந்த மெயின்டைனிங் இந்த கம்பெனி இந்த செக்மெண்ட்டில் வருது. இவங்களுக்கு ஜோத் சிந்த் காகோன் டிஸ்ட்ரிக்ட் பேர்மர் ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாவாட் ஹைப்ரிட் விண்ட் சோலார் பிளான்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 4,160 ரூபா போனது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 4,242 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 3% பொத்துன்னு விழுந்துச்சு ஹீரோ மோட்டார் காப்பு. ஸோ ரீசன் பார்க்கும்போது கலண்டர் இயரில் அவங்களோட சேல்ஸ் கலண்டர் 2024 அவங்களோட சேல்ஸ் 7% வளர்ச்சி. ஆனால் டிசம்பர் சேல்ஸ் வந்து 17% டிக்ளைன் ஆகிடுச்சு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை போட்டு ஒரு 3% அடித்தாங்க. கடைசியில் இப்போ ஒரு 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டார் காப்போட டிசம்பர் சேல்ஸ் அடி விழுந்திருக்கு. என்ஹெச்பிசியில் வந்து அப்டேட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த T-Star 5 பவர் ஸ்டேஷனில் வந்து ஒரு லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சம் ஃப்ளட்டு அப்படின்னு சில இயற்கை பேரிடர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட பவர் ஸ்டேஷன் அஃபெக்ட் ஆகிறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இவங்க வந்து ஒரு 250 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மெகா இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் மூலமாட்டி உங்களுக்கு இன்ட்ரப்ஷன் ஆகுனது 250 கோடி இன்சூரன்ஸ் மூலமாட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து என்ஹெச்பிசி கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. வருண் பெவரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதில் ஒரு 412.8 கோடியை வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சப்சிடரியாக இருக்க பெவாகோவில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வருண் பெவரேஜஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. அவங்களுக்கு கூட ஒரு 30 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, கன்செஷன் அக்ரிமெண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் ஸ்டேஷன் சப்ளை பண்ணுறதுக்கு விச் மீன்ஸ் ஃபியூல் வந்து ஒரு 30 yearsக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபியூல் சர்வீஸ் வந்து அவங்களோட ஏர்போர்ட்ஸுக்கு குறிப்பாக அவங்களோட ஏர்பிளைன்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. 30 years வந்து இந்த ஃபியூல் சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ரைட்ஸ் கொடுத்த அப்டேட்டு ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேல் கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 69.78 crore கான்ட்ராக்ட். இது எதுக்குன்னு பார்க்கும்போது 43 WDS6 லோகோமோட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிலாய் ஸ்டீல் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிப்பேர் பண்ணுற கான்ட்ராக்ட். ஸோ ஓவரால் இது வந்து ரைட்ஸ் சேல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRFCயும் ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனி எந்த கம்பெனின்னு சொல்லி பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் ரைட்ஸும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ரெட் பண்ணுற கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி கூட IRFC ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியஸ் ரினியூவபிள் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட் இவங்களோட டிசம்பர் மந்த் கார்கோ வால்யூம்ஸ் 8% year-on-year பேஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி க்ரோத் அதாவது பிரைமரிலி க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 22% year-on-year பேஸில் ரைஸ் ஆயிருக்கு. லிக்விட் அண்ட் கேஸ் செக்மெண்ட்டில் வந்து 7% year-on-year பேஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து அதானி போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நிஃப்டி 50ல் லிஸ்டடாக இருக்க ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் வந்து டிமர்ஜர் ஆகி லிஸ்ட் ஆகிறது. இது ஒரு 51வது நிஃப்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸு. ஸோ ஒரு 51வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டாக் வந்து டிமர்ஜர் ஆகி லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு 51வது ஸ்டாக்காக இருக்குது.
நெக்ஸ்ட் PLI இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இது வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, வேரியஸ் செக்டாரில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 720 கம்பெனிஸ் இது மூலமாட்டு பயனடைவாங்க. $459 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனி ரெவன்யூ பொட்டன்ஷியல் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸில். இதை சொல்றது யார் சொல்றாங்க அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸ் அந்த அப்டேட்டை சொல்றாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமால இந்த கம்பெனிஸ் இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸோட ஒன் ஆஃப் த சப்சிடரி. இவங்க வந்து ஹாஸ்டன் பேஸ்டு CDI இன்ஜினியரிங் அந்த கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இனோவேஷன் அண்ட் இன்ஜினியரிங் சொல்யூஷன் கம்பெனி. ஓவரால் இது வந்து டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.